ஹாய் ரோஜா குட்டி, வா 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 வா. ரோஜா குட்டி வந்துட்டீங்களா? இனிமே எங்கேயும் போக கூடாது, என் கூட தான் இருக்கணும். இவ்வளவு நாள் நீ இல்லாம வீடு வெறிச்சோடி போயிடுச்சு. இனிமே எங்க கூடவே இருக்கணும், சரியா? இப்பதான் இந்த வீட்டுக்கே கலை வந்திருக்கு. ரோஜா குட்டி, உனக்கு நிறைய திருஷ்டி இருக்கு. அதான் உன்னை ஆசிரமா அது இதுன்னு அலைய வச்சிருக்கு. சரி சரி, முதல்ல உள்ள கூட்டு வாங்க. வா 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 வா. வாங்க. வாங்க. வா ரோஜா குட்டி, போ போ போ. ரோஜா குட்டி, நான் உனக்கு நிறைய வாங்கி வச்சிருக்கேன், வா பாக்கலாம். உட்கார். ரோஜா குட்டி, உனக்கு பிடிக்கும்னு சாக்லேட், ஐஸ்கிரீம், பிஸ்கெட்னு எல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கேன். சாப்பிடுங்க என்ன? இந்தா. ஊட்டி விடுமா. பாத்தியா? சாப்பிடுறியா? கட்டு. நல்லா சாப்பிடு. கட்டு. இப்பதான் ரோஜா குட்டி முகத்துல பழைய சந்தோஷமே வந்திருக்கு. ரோஜா குட்டி, இனிமே நீ எங்கேயும் போக வேணாம். எப்போதும் போல எல்லாரும் கூடயும் ஜாலியா இருக்கலாம், சரியா? ரோஜா குட்டி, நீங்க எல்லாருக்கும் செல்லண்டா. இனிமே யார் வந்து உன்னை கேட்டாலும் கொடுக்கவே மாட்டேன், ஓகே? நீ அக்கா கூடவே தான் இருக்கணும், சரியா? சாப்பிடு சாப்பிடு. இப்பதான் நிம்மதியா இருக்கு. சாப்பிடு. ஏய், என்னாச்சு? ஏன் இப்படி தனியா வந்துட்ட? அங்க என்னடா ரோஜா வந்துட்டான்னு எல்லாரும் வீட்டுல சந்தோஷமா இருக்காங்க. ரோஜாவும் சந்தோஷமா இருக்கா. ஆனா நீ மட்டும் ஏன் இவ்வளவு அப்செட்டா இருக்க? என்னாச்சு உனக்கு? இல்ல மாமா, ரோஜா நம்ம கிட்ட வந்த கொஞ்ச நாள்லயே திடீர்னு அவ நம்மளை விட்டு போகும்போது எப்படி தவியா தவிச்சு போயிட்டோம். அதே மாதிரி தானே அவளை பெத்தவங்களும் அவளை காணோன்னு துடிச்சிட்டு இருப்பாங்க. அது ஏன் மாமா இத்தனை நாள் நமக்கு தெரியாம போயிடுச்சு? சரி, இப்ப அதுக்கு என்ன பண்ணலாங்கிற? மாமா, சீக்கிரமே ரோஜாவை பெத்தவங்க யாருன்னு கண்டுபிடிச்சு அவங்க கிட்ட அவளை ஒப்படைக்கணும் மாமா. அப்பதான் மாமா என்னால நிம்மதியா இருக்க முடியும். மத்தவங்க படுற வலியையும் வேதனையும் அவங்க இடத்துல இருந்து யோசிக்கிற பாரு, அங்கதான் நீ ரொம்ப உயர்ந்து நிக்கிற. நீ எதுவும் வருத்தப்படாத, சரியா? சீக்கிரமாவே அவளோட பேரண்ட்ஸ் கிட்ட அவளை ஒப்படைக்க நான் ஏற்பாடு பண்றேன். கவலையை விடு. என்ன இதுவா? மசாலா பால், பாதாம், முந்திரி, பிஸ்தா, குங்குமப்பூவு எல்லாம் போட்டு நல்லா அரைச்சு சுண்ட காய்ச்சி உனக்காக கொண்டு வந்திருக்கேன். இத குடிச்சிட்டு தெம்பாரு. சூப்பரா இருக்குடி. நான் ஏற்கனவே 2 கிளாஸ் உள்ள விட்டுட்டேன், நீ எடுத்து குடி. நானே மண்டை காஞ்சு போய் கிடக்குறேன். நீ மசாலா பால் கொடுத்து வெறுப்பேத்துறியா? ஏண்டி இப்படி தூக்கி எறியற? அப்படி என்ன கோவம்? வேண்டான்னா என்கிட்ட கொடுத்துருக்கலாம்ல. எதுக்குடி இப்படி கோவத்துல ஒண்ணுனா தூக்கி அடிச்சுக்கிட்டு இருக்க? அடிக்காம கொஞ்சம் சொல்றியா? நானே அந்த ராசாத்தி கிட்ட தோத்து
அவமானப்பட்டு கூனி குறுகி நிக்கிற இந்த நேரத்துல வந்து மசாலா பால் சாப்பிடுறியான்னு நக்கல் பண்றியா? உனக்கு கொன்னா கூட ஆத்திரம் தீராது. ஆத்திரப்படாத கண்மணி, நீ அவமானப்பட்டது எனக்கும் கஷ்டமா தான் இருந்துச்சு. ஆனா என்ன பண்றது, நாம என்ன பண்ணாலும் அந்த ராசாத்தி நம்மள தோக்கடிச்சு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கா. உன்ன மாதிரி ஒரு தண்டத்தை கூட வச்சிருந்தா தோக்கடிக்கதான் செய்வாங்க. ச்சே, பால் வீணா போயிடுச்சு. கொஞ்சோண்டு இருக்குன்னு நினைக்கிறேன். நான் கூட இந்த குழந்தை விஷயத்துல நாம ஜெயிச்சிட்டோன்னு ரொம்ப சந்தோஷமா இருந்தேன். ஆனா மார்வேஷம் போட்டு நாடகம் ஆடி என் மூஞ்சிலேயே கரிய பூசிட்டான். போலீஸ வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து எனக்கு இருந்த கொஞ்ச நஞ்ச மரியாதையையும் கெடுத்துட்டான். ஆளாளுக்கு திட்டி தீத்துட்டாங்க. என் மாமியாக்காரி அவ பங்குக்கு மூஞ்ச காட்டிட்டு போறான். இப்படி எல்லார்கிட்டயும் அவமானப்பட வச்ச அந்த ராசாத்திய நான் சும்மாவே விட மாட்டேன். நான் அவமானப்பட்டதை விட பல மடங்கு அவளை அவமானப்பட வைப்பேன். ஆமா ஆமா, சும்மா ஆமா ஆமான்னு சப்பக்கட்டு கட்டாத. அவமானப்பட்ட வலியும் வேதனையும் எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்கு அந்த ராசாத்தை கண்டிப்பா பதில் சொல்லி ஆகணும். அவளை நான் நிம்மதியா இருக்கவே விட மாட்டேன். அவளை என்ன பண்றேன்னு பாரு. ஆமாண்டி, அந்த ராசாத்தி இந்த குழந்தை விஷயத்துல ஏன் தான் இப்படி அடம் பிடிக்கிறாளோ தெரியல. என்னமா அவளுக்கே பிறந்த மாதிரி. மா, நான் என்ன தப்பா சொல்லிட்டேன்னு இப்ப நீ இப்படி கோவப்படுற? கோவப்படலமா, நீ சரியாதான் சொல்லிருக்க. குழந்தைக்காக அந்த ராசாத்தி இவ்ளோ தூரம் போறான்னா அந்த குழந்தைக்கும் அவளுக்கும் இடையில ஏதோ ஒண்ணு இருக்கு. அது அவ குழந்தை இல்லைன்னு நமக்கு நல்லாவே தெரியும். ஒருவேளை அது இனியனோட குழந்தையா இருந்தா? என்ன கண்மணி சொல்ற? இனியனுக்கும் வேற ஒரு பொண்ணுக்கும் தொடர்பு இருந்து அது மூலமா பிறந்த குழந்தையா இருந்தா? இனி அந்த மாதிரி ஆள் இல்லடி. எந்த புத்துல எந்த பாம்பு இருக்கும்னு யாருக்கு தெரியுமா? ஒருவேளை அது இனியன் குழந்தையா இருந்து அதை தெரிஞ்சுக்கிட்டு அதை மறைக்க ராசாத்தி அந்த குழந்தைய தத்தெடுக்கிற மாதிரி ஒரு நாடகம் போட்டானா? அப்படியும் ஒரு ரூட் இருக்குல்ல. அந்த குழந்தை இனியன் குழந்தையா இல்லையான்லாம் எனக்கு தெரியாது. இனியனுக்கும் வேற ஒரு பொம்பளைக்கும் பிறந்த குழந்தைன்னு ஊருக்கு தெரிஞ்சா யாருக்கு அவமானம்? கண்டிப்பா ராசாத்திக்கு தான். புருஷனை முந்தானையில முடிஞ்சு வைக்க தெரியாம கோட்டை விட்டுட்டான்னு ஊரே அவளை காரி துப்பும். ஆமா, அதுதான் சரி. ஊரே அவளை காரி துப்பும். அதுக்கு வேற வழியே இல்ல. இது இனியனோட குழந்தைன்னு எல்லாரையும் நம்ப வைக்கணும். எப்படி மொத்த ஊரையும் நம்ப வைக்க முடியும்? அது ரொம்ப சிம்பிள்மா. லேசா பத்த வச்சு விட்டாலே போதும். அதுவா காத்துல பரவி கொழுந்து விட்டு எரியும். உனக்கு பத்த வைக்க சொல்லியா தரணும்? ரொம்ப புகழாத கண்மணி, எனக்கு கூச்சமா இருக்கு. மா, ஓவரா பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாரு. போ, போய் நான் சொன்ன மாதிரி அது இனியனுக்கும் வேற பொம்பளைக்கும் பிறந்த குழந்தை, இனியன் பேரு கெட்டுறக்கூடாதுன்னு அந்த ராசாத்தி அனாத குழந்தைய வளர்க்குற மாதிரி நாடகம் போடுறான்னு ஊருக்குள்ள பத்த வச்சிரு. இதை விட முக்கியமான வேலை என்ன இருக்கு கண்மணி? இப்பவே ஆரம்பிச்சிடுறேன். என்ன ஜெயிச்சிட்டதா இருமாப்புல இருக்கியா? ராசாத்தி, அடுத்து வச்சிருக்கேன்டி உனக்கு நான் ஆப்பு. உன் மான மரியாதையெல்லாம் காத்துல பறந்து சந்தி சிரிக்க போகுது. மோனிக்குட்டி,
என் சொந்த குழந்தைய இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இப்படி திருட்டுத்தனமா பாக்குறது கொஞ்சுறதுன்னு தெரியல. கடவுளே, எந்த அப்பாவுக்கு இந்த மாதிரி நிலைமை வரக்கூடாது. முனி, அப்பா உனக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் தெரியுமா? ட்ரெஸ்ஸு, சாக்லேட்டு, கேக்கு எல்லாம் நிறைய வாங்கிட்டு வந்திருக்கேன். எல்லாம் உனக்கு தான். இந்தா. காட்டு. அப்பாவுக்கு ஒரு வாய் கொடு. எங்க கூட்டிட்டு போற? என்ன மாமா இங்க நடக்குது? ஏன் ராசாத்தி அப்படி கேக்குற? இல்ல, ரோஜா கூட இவ்ளோ பாசமா இருக்கீங்களே அதனால சொன்னேன். அது மட்டும் இல்ல, ரோஜாவும் என்னமோ ரொம்ப நாள் உங்ககிட்ட பழகுன மாதிரி நல்லா விளையாடுறாளே. அத்தை, குமரன் மாமாவும் ரோஜாவும் விளையாடுறத பார்த்தா எனக்கு அப்பா பொண்ணு விளையாடுற மாதிரியே இருந்துச்சு. குமரா, எனக்கும் அதே மாதிரி தான் தோணுது. ஐயோ, அப்படிலாம் இல்லடா. குழந்தைங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதான் கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். மாமா, அந்த வீட்ல கண்மணியும் பெரிய அத்தையும் இவ்வளவு ஒரு குழந்தையாவே பார்க்கல.
புதையல் தேடித்தர பொக்கிஷமா தான் பார்த்தாங்க. ஆனா நீங்க தான் குழந்தைய குழந்தையா பார்த்து அவ மேல பாசம் காட்டுறீங்க. அது இல்ல ராசாத்தி, என்னமோ ரோஜாவை பார்த்ததும் எனக்கும் அவளுக்கும் ஒரு இனம் புரியாத பாசம் வந்துருச்சு. நீ இவளை இங்க கூட்டிட்டு வந்தது ஒரு விதத்துல எனக்கும் ரொம்ப சந்தோஷம்தான். இவ அங்க இருந்திருந்தா அம்மா கிட்டயும் கண்மணி கிட்டயும் ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பான். ஆமா தம்பி, சரியா சொன்னீங்க. என்ன இருந்தாலும் ராசாத்தி ராசாத்தி தான். ராசாத்தி மனசு யாருக்கு வரும் த? இவ இங்க ராசாத்தி அரவணைப்புல ரொம்ப பாதுகாப்பா இருப்பா. அதோட ராத்திரி முழுக்க பாப்பா என் கண்ணுக்குள்ளே இருந்தா. அதான் பார்த்துட்டு போலான்னு வந்தேன். நீ ரோஜாவை அடிக்கடி பார்க்கணும்னா தாராளமா வந்து பார்த்துட்டு போ. சரியா? அதுல என்ன இருக்கு? சரிடா. சரியா, நான் கிளம்புறேன். சரிடா. ராசாத்தி, நான் வரேன். சரிங்க மாமா. வரேன் த. சரிப்பா. மாமா வரேன். ஆ, இலக்கியா. பாய். ரோஜா குட்டி, நான் போயிட்டு வரட்டுமா? என்ன? நான் போயிட்டு நாளைக்கு வர்றேம்மா. ஏய் என்ன குமரன், இனிமே ரோஜா ராசாத்தி இல்லாம கூட இருந்துருவா போல இருக்கு. உங்களை விட்டு இருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஆ? ரோஜா, பெரியப்பாவுக்கு நிறைய வேலை இருக்கும்ல, அவர் போகட்டும். சரியா? நீ வாங்கி கூட. சரி, வரேன். சரிடா, பார்த்து போ. பாய். சரி வாங்க. வாப்பா. டாடா சொல்லு. குழந்தைங்க மேல பாசம் வைக்கிறவங்க லிஸ்ட்ல இப்ப குமரனும் சேர்ந்துட்டான். இன்னும் கொஞ்ச நாள்ல எல்லாருமே ரோஜா குட்டியை விரும்ப ஆரம்பிச்சிருவாங்க. இப்பவும் உன் முடிவுல உறுதியா இருக்கியா? எதை மாமா சொல்றீங்க? இல்ல, ரோஜாவை அவங்க அப்பா அம்மா கிட்ட ஒப்படைக்கிற முடிவுதான். முன்னை விட இப்பதான் அந்த எண்ணம் அதிகமாவே இருக்கு மாமா. ஒவ்வொருத்தரும் இவ மேல பாசம் காட்டுறப்போ இவளோட அப்பா அம்மா ஞாபகம் வருது. கூடிய சீக்கிரமே இவ அப்பா அம்மா கிட்ட இவளை ஒப்படைக்கிறது தான் நல்லது. உனக்கு என்ன பைத்தியமா ராசாத்தி? இப்பதான் அங்க எங்கன்னு அனுப்பிவிட்டு வீட்டுல கொண்டு வந்து சேர்த்திருக்கோம். இவ்வளவு பிரிஞ்சு நம்மளால இருக்க முடியாதுன்னு தெரிஞ்சுக்கிட்டு இப்ப என்ன அப்பா அம்மா கிட்ட கொண்டு போய் சேர்க்கறேன்னு சொல்றியே, இது சரியா? என்னம்மா சொல்ற? குழந்தைய 2 தடவை பிரிஞ்சதுக்கே நம்மளால இருக்க முடியல, துடிச்சு போயிட்டோம். அவளை கஷ்டப்பட்டு பெத்து வளர்த்த அப்பா அம்மாவால எப்படி பிரிஞ்சிருக்க முடியும்? இவளை மிஸ் பண்ணிட்டு அவங்க எவ்வளவு கஷ்டப்படுறாங்களோ தெரியல. அவங்களோட மனசையும் நாம புரிஞ்சுக்கணும்ல. அதெல்லாம் முடியாத அத்தை. ரோஜாவை நான் யார்கிட்டயும் கொடுக்க மாட்டேன். சரி இலக்கியா, அப்ப ஒண்ணு பண்ணுவோம். உன்னை இப்போ ஹாஸ்டல்ல சேர்த்துடுறேன். வருஷத்துல ஒரு தடவை வந்து நீ எங்களை பாத்துட்டு போ. சரியா? ஐயோ, ஹாஸ்டலா? இல்ல, உங்களெல்லாம் விட்டுட்டு என்னால இருக்கவே முடியாது. என்ன இலக்கியா, நீ பெரிய பொண்ணு, உன்னாலே இருக்க முடியாதுங்கிறப்போ ரோஜா சின்ன பொண்ணுமா, அவ எப்படி பிரிஞ்சிருப்பா? நீ இருக்க முடியாதுங்கிறத வாய் விட்டு சொல்லிட்ட. ஆனா இவளால சொல்ல முடியாதுல்ல. பெத்தவங்க கிட்ட இருந்து குழந்தைய பிரிச்ச பாவம் நமக்கு வேண்டாம். இவன் நம்ம கிட்ட சந்தோஷமா இருக்கிறதா நாம சொல்றோம். ஆனா இவளோட உண்மையான அப்பா அம்மா வந்தா அவங்க கிட்ட நம்மளை விட சந்தோஷமா இருப்பா. அதனால இவளை பெத்தவங்க கிட்ட ஒப்படைக்கிறது தான் எல்லாருக்கும் நல்லது.